உலக அளவில் பெருமை சேர்த்த அஜித்திற்கு வாழ்த்து சொன்ன பிரபலங்கள். தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரமாக உலா வருபவர் நடிகர் அஜித் குமார். தமிழில் கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்டுள்ள அஜித் குமார் நடிகராக மட்டுமன்றி ட்ரோன் வடிவமைப்பாளர், துப்பாக்கி சுடும் வீரர், கார் பந்தய வீரர் என பன்முக திறமை கொண்டவர். தற்பொழுது முழு வீச்சில் கார் பந்தயத்தில் கவனம் செலுத்தி வரும் அஜித் குமார் சர்வதேச அளவில் கார் பந்தயத்தில் வெற்றிகளை பெற்று வருகிறார். அஜித் துபாய் மற்றும் சில நாடுகளில் நடைபெறும் கார் ரேஸில் பங்கேற்க உள்ளார். இந்த போட்டிகளில் பங்கேற்பதற்காக கடந்த ஆண்டு அஜித் குமார் கார் ரேசிங் என்ற நிறுவனத்தை தொடங்கிய அஜித் தனது கார் ரேசிங் அணியையும் கட்டமைத்தார். தற்பொழுது படப்பிடிப்பை முடித்துள்ள அஜித் கார் ரேசிங் பந்தயத்திற்கு தயாராகும் வகையில் துபாயில் பயிற்சி மேற்கொண்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இணையதளத்தில் வைரலாக பரவியது. அஜித் குமார் உருவாக்கியுள்ள கார் ரேசிங் அணி பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி வாகை சூடி வருகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். அதில் சர்வதேச அளவில் கார் பந்தயத்தில் இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் நடிகரும் நண்பருமான அஜித் குமார் பெருமையடைய செய்துள்ளதாக பாராட்டி பதிவிட்டிருந்தார். சர்வதேச போட்டியின் பொழுது நம்முடைய தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் இலச்சினையை ரேசிங் உபகரணங்கள் மற்றும் ஜெர்சியில் பயன்படுத்தியதற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் நன்றி தெரிவித்து மகிழ்வதாகவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். இதனிடையே அஜித் தற்பொழுது தனது கடைசி கார் ரேசிங் பந்தயத்தில் பங்கேற்க உள்ளதாக அவரது மேனேஜர் சுரேஷ் சந்திரா வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்திருந்தார். அதில் பார்சிலோனாவில் நடைபெறும் சீசன் இறுதி போட்டியில் ரோமேன் வெய்ஸ்னியாக்குடன் இணைந்து GT4 ஐரோப்பிய தொடரின் கடைசி பந்தயத்தில் அஜித் குமார் பங்கேற்க உள்ளார். அஜித் குமார் ரேசிங் அணிக்கு ஒரு அற்புதமான சீசனை முடிக்க ஒரு இறுதி முயற்சி என்றும் பதிவிட்டுள்ளார். இந்த பதிவு அஜித் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று வரும் நிலையில் பலரும் வாழ்த்துக்களை கூறி வருகின்றனர். இந்த சூழலில் அவருக்கு திரையுலகினர், அவரது ரசிகர்கள் மட்டுமின்றி அரசியல் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்.